ஸ்லீப்பர் ரயில்களில் செல்வோர் கவனிக்க வேண்டியது. நடுப்படுக்கையை பயன்படுத்த ரயில்வே விதிமுறை அறிவித்துள்ளது. படுக்கை வசதிகளை கொண்ட ஸ்லீப்பர் ரயில்களில் இருக்கும் மிடில் பெர்த் அதாவது நடுப்படுக்கையை எப்போது பயன்படுத்த வேண்டும் என்பது தொடர்பான புதிய விதிமுறைகளை தென்னக ரயில்வே வெளியிட்டுள்ளது. நீண்ட தூர பயணங்களுக்கு பேருந்துகள் கார்களில் செல்வதை விட அதிக அளவில் சொகுசு பயணத்திற்கும் விமான கட்டணத்தை விட குறைவான கட்டணம் என்பதாலும் கழிப்பறை வசதி, ரயில் உள்ளேயே நடந்து கொள்ளும் வசதிகள், உணவுப் பொருட்கள் உள்ளிட்டவற்றை கிடைப்பதால் பலரும் ரயில் பயணத்தை விரும்புகின்றனர். அதே நேரத்தில் டிக்கெட் திடீரென பதிவு செய்ய முடியாமல் போவது, 120 நாட்களாக இருந்த முன்பதிவு தற்போது 60 நாட்களாக குறைக்கப்பட்டது போன்ற பலரையும் அதிருப்திக்குள்ளாக்கியிருக்கின்றன. அது மட்டுமின்றி தட்கல் பதிவிலும் சில நேரங்களில் டிக்கெட் ரத்து செய்வது, பயணத்திற்கு 8 மணி நேரத்திற்கு முன்பு டிக்கெட் ரத்து செய்தால் பணம் திருப்பி செலுத்தப்படாது என பல்வேறு விதிமுறைகள் அறிவிக்கப்பட்டன. அதேபோல ஸ்லீப்பர் ரயில்களில் சாதாரண ஸ்லீப்பர், 3 டயர் ஏசி உள்ளிட்ட பெட்டிகளில் டிக்கெட் கிடைப்பதும் அவ்வளவு எளிதானதல்ல. இவ்வாறான சூழலில் டிக்கெட் கிடைத்தாலும் நீண்ட தூர பயணங்களில் நாம் படுக்கை வசதியை பயன்படுத்த முடியாது. குறிப்பாக ரயில் முன்பதிவுகளில் நமக்காக லோவர் பெர்த், மிடில் பெர்த், அப்பர் பெர்த் வசதி அதில் தேர்வாக கொடுக்கப்பட்டிருக்கும். இருப்பினும் முதியோர்கள், கர்ப்பிணிகள், மாற்றுத்திறனாளிகளுக்கு லோவர் பெர்த்துகள் இடஒதுக்கீடு செய்யப்படுகின்றன. கீழ்ப்படுக்கை போட்டாலும் பெரியவர்கள் கேட்பார்கள் என நினைத்து இளைஞர்கள் பலரும் கீழ்ப்படுக்கையை நடுப்படுக்கையையும் விரும்புவதில்லை. ஆனால் நடுப்படுக்கையை அனைத்து வகை மக்களும் பயன்படுத்துகின்றனர். 3 பேருக்கான இருக்கையில் பகல் நேரங்களில் மூவரும் நடுப்படுக்கையில் தான் அமர்ந்து வருவார்கள். ஆனால் நடுப்படுக்கையை முன்பதிவு செய்து விட்டேன் என கூறி அவர்கள் விரட்டிவிடக்கூடாது என்பதற்காக நடுப்படுக்கை பயணிகளுக்கு புதிய விதிமுறைகள் தென்னக ரயில்வே வெளியிட்டுள்ளது. படுகை வசதி கொண்ட ஏசி அல்லது ஏசி அல்லாத ஸ்லீப்பர் முன்பதிவு ரயில் பெட்டிகளில் நடுப்படுக்கையை பயன்படுத்தும் பயணிகள் இரவு 10 மணி முதல் காலை 6 மணி வரையில் உறங்குவதற்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். குறிப்பிட்ட நேரம் தவிர மற்ற நேரங்களில் சக பயணிகளுக்கு எந்த தொல்லையும் ஏற்படாத வகையில் இருக்கையை பயன்படுத்த வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான தென்னக ரயில்வே புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை வகுத்துள்ளது. அதில் இரவு 10 மணி முதல் காலை வரை மட்டுமே நடுப்படுக்கையை நீங்கள் தூங்குவதற்காக பயன்படுத்த வேண்டும். காலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை மற்ற பயணிகள் உட்காரும் வகையில் கட்டாயம் நடுப்படுக்கையை மடக்கி வைக்க வேண்டும். முதியோர்கள், கர்ப்பிணி பெண்கள் அல்லது உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டோர் குறிப்பிட்ட கால அளவுக்கு மேல் தூங்க விரும்பினால் மட்டுமே அதிக நேரம் எடுத்துக்கொள்ள அனுமதி வழங்கப்படும். நடுப்படுக்கை மடக்காமல் மற்ற பயணிகளுக்கு சிரமம் தரும் வகையில் யாரும் நடந்து கொண்டால் டிக்கெட் பரிசோதகரிடம் அனுமதி பெற்றுக் கொள்ள வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.